புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விட புத்தகங்களே பெரிய ஆயுதங்கள் என்றார் புரட்சியாளர் லெனின். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரின் புத்தகத்தை தான் தன்னை தூக்கிலிட அழைத்தபோது படித்துக் கொண்டிருந்தார் மாவீரன் பகத்சிங். அப்பொழுது அவர் கூறிய சொல் என்ன என்று தெரியுமா? ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளருடன் பேசிக் கொண்டிருக்கிறான், சற்று நேரத்தில் படித்து முடித்துவிட்டு வருகிறேன் என்றார். உங்களுக்கு தெரியாத ஒன்றை கற்றுக்கொள்ள ஒரே வழி வாசிப்பு மட்டுமே. புத்தகங்கள் அறிவின் திறவுகோல் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். சட்டமன்றத்திலே நீங்கள் நுழையலாம், ஆனால் சரித்திரத்தில் நுழைய புத்தகங்கள் அவசியம் என்றார் அறிஞர் அண்ணா. நல்ல புத்தகங்கள் என்பது ஒரு சிறந்த நண்பனை போன்றது, அவை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்றார் காந்தியடிகள். தேட தேட குறையாத ஞானத்தை வழங்குபவை புத்தகங்கள். புத்தகம் காலத்தின் விதைநெல். இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் தங்களின் பொன்னான நேரத்தை அதிகமாக வாசிப்பதற்காகவே தந்திருக்கிறார்கள். இப்படி வாசிப்பின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே மதிய உணவு இடைவேளைக்கு பின் 1 மணியிலிருந்து 1:20 வரை சிறார் புத்தகங்களை நம் பள்ளி கல்வித்துறை உங்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள். அப்படி வாசித்த புத்தகங்களை பற்றிய விமர்சனங்களை புத்தக மதிப்புரையாக இன்றைய தமிழ்க்கூடல் நிகழ்வில் உங்கள் முன் பகிர்வதற்காக நம் மாணவ செல்வங்கள் காத்திருக்கிறார்கள்.